ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ப்ரொபோஷனில் எக்ஸசைஸ் 1B பார்க்கணும். த ஃபோர்த் ப்ரொபோஷனல் டு 4,6,8 இஸ் ஃபோர்த் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், 4,6,8,x இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ், ஓகேவா? அடுத்து ஈக்குவல் டு 6 இன்ட்டு 8. 4 வந்து இன்டூவில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவைடில் போகும். எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 8 பை 4 கேன்சல் ஆகல. 4 2s are 8, மிச்சம் 6 இன்ட்டு 2 12. அப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஆப்ஷன் ஏ தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த தேர்ட் ப்ரொபோஷனல் டு 12,8 இஸ் தேர்ட் ப்ரொபோஷனல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. சரிங்களா? தேர்ட் ப்ரொபோஷனல் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாருங்கள், 12,18, சி தான் கண்டுபிடிக்கணும். அப்போனா எக்ஸ்னா சி தான். சரிங்களா? சி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சி ஈக்குவல் டு ஏ வந்து இன்டூவில் இருக்குது, டிவைடில் போச்சுன்னா பி ஸ்கொயர் பை ஏ. சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி ஸ்கொயர்னா 18 ஸ்கொயர் பை 12. 18 ஸ்கொயர் எவ்வளோ? 324. சரிங்களா? 12 அப்படியே தான் இருக்கும். டிவைட் பண்ணிங்கன்னா 27. சி ஈக்குவல் டு 27. பி தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 25,81. இந்த நம்பர் நடுவில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாருங்கள், 25,x,81. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, இதுக்குன்னா அதே ஃபார்முலா தான். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. சரியா? ஏசி வந்து கொடுத்துட்டாங்க, பி வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ வந்து 25 இன்ட்டு 81. ஓகேவா? 25 இன்ட்டு 81 எவ்வளோ? 2025. சரிங்களா? இது வந்து பி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் வந்தால் ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். சரிங்களா? ரூட் பண்ணிங்கன்னா 45 தான் உங்களுடைய ஆன்சர். அப்படின்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். த நம்பர் ஆஃப் which has the same ratio to 26 that 6 has to 13 is. இப்போ வந்து ஒரு எக்ஸ் இருக்க வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், the number which has the same ரேஷியோவில் இருக்குமா, எப்போவுமே சேம் ரேஷியோ, இஸ் to 26. ஓகேவா? ஈக்குவல் டு 6 has to 13. 6 is to 13. இப்போ வந்து எக்ஸ் பை 26 எழுதலாமா? ஈக்குவல் டு 6 by 13 எழுதலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 13x ஈக்குவல் டு 6 இன்ட்டு 26. இது வந்து ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துன்னு போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 26 பை 13. 13 2s are 26. அப்போ நான் 6 இன்ட்டு 2 12 தான் உங்களுடைய ஆன்சர். ஏன்னா 12 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ நான் டி தான் உங்களுடைய கரெக்ட் ஆப்ஷன். நன் ஆஃப் திஸ். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். த ஃபோர்த்து ப்ரொபோஷனல் டு 2a, a ஸ்கொயர், 6 இஸ். அதே தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2a, a ஸ்கொயர், சி எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஏ ஸ்கொயர் சியும் இதையும் நம்ம கண்டுபிடிப்போமா? பாருங்கள், 2ax ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சியா. இப்போ 2a வந்து இன்டூவில் இருக்குது, அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு முடிஞ்சுன்னா டிவைட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி பை 2a. இந்த ஏஓ ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போனா ஏசி பை 2 தான் உங்களுடைய ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். 1/2, 1/3, 1/5, 1/x ஆர் ப்ரொபோஷனல் தென் எக்ஸ் இஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், 1/2 is to 1/3 ஈக்குவல் டு 1/5 is to 1/x. சரிங்களா? இது வந்து டிவைட் பண்ணலாமா? 1/2 நான் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக போடுறேன். 3/1 ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு எக்ஸ் பை 1. அடுத்தது இங்கே 3/2ன்னு வரும், இங்கே வந்து எக்ஸ் பை 5 வரும், இன்ட்டு பண்ணால். அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை தான். 3 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 2x. ஓகேவா? அப்போனா 3 5s are 15. 2 இந்த சைட் போச்சுன்னா டிவைடில் போகும், ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நான் எக்ஸோட வேல்யூ வந்து 15/2. சி தான் உங்களுடைய கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், செவன்த் கொஸ்டின். த மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 12x ஸ்கொயர் அண்ட் 27y ஸ்கொயர். பிட்வீன் கேட்டிருக்காங்க. அப்போனா ஒரு ஃபார்முலா பாருங்கள். பி ஸ்கொயர்
ஈக்குவல் டு ஏசி. ஏசி கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏசின்னு 12x² இன்ட்டு 27y². சரிங்களா? இது வந்து எப்படி எழுதலைன்னா b² ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். 12x² இன்ட்டு 27y². இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுங்கள். 12 இன்ட்டு 27 324. சரிங்களா? x² y² அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து 324 நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 18 வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் வரும். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ஒய்ன்னு வரும். அப்போனா பியோட வேல்யூ வந்து 18xy. அப்போனா ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் a ஈக்குவல் டு b/2 ஈக்குவல் டு c/5 தென் a:b:cன்னு கேட்டுக்கிறாங்க. a/1 1 இருக்குது கீழே. சரிங்க. அடுத்தது b/2 ஈக்குவல் டு c/5. a:b:c தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5:2. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது 3 வந்து a, இது வந்து b, இது வந்து c. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டும் காமனாக வரணும். சரிங்களா? 1 1 1ன்னு லாஸ்ட்டில் ஈக்குவலாக வரணும். பாருங்கள், 3/1 ஈக்குவல் டு 5/2 அது ஈக்குவல் டு c-வா 2/5. 2/5 என்ன அடிக்க முடியுதா? கிடையாது. அடுத்தது இது கிடையாது. அடுத்தது பி ஆப்ஷன் பாருங்கள். 2:5:3. சரிங்களா? 2/1 ஈக்குவல் டு 5/2 ஈக்குவல் டு 3/5 அடிக்க முடியுதா எதுனா? அப்போனா இல்லை. அடுத்தது சி பாருங்கள். 1:2:5 அடிங்க. 1/1 ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 5/5. அப்போனா அடிக்க முடியுதா? 1 1 கேன்சல் ஆகிட்டு 1 1 2 2 2 1 சார் 2 5 1 சார் 5. ஓகேவா? 1 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 வந்துச்சு. அப்படின்னா இதுதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 தென் a + b + c/c. சரிங்களா? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ கீழேனா இருக்குது 3. அடுத்தது பி கீழே 4, சி கீழே 7 இருக்குது. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ வந்து என்ன? a + b + c/c. ஏ வந்து 3 ப்ளஸ் பி வந்து 4. அடுத்தது சி வந்து 7. கீழே 7 ப்ளஸ் பண்ணுங்கள். 3ம் 4ம் 7. 7 + 7 14/7. 7 டேபிள் அடிக்கலாம். 7 2s. சரிங்களா? அப்போ நான் உங்களோட ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது இஃப் 10th கொஸ்டின் பாருங்கள். இஃப் p/q ஈக்குவல் டு r/s ஈக்குவல் டு 2.5/1.5 த வேல்யூ ஆஃப் ps இஸ் டு qr இஸ். ps இஸ் டு qrன்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி எழுதுறான்னு பாருங்கள். p/q எல்லாமே ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. அப்போனா இதுக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் எழுதுங்க. p/q ஈக்குவல் டு 2.5 1.5. அடுத்தது r/s ஈக்குவல் டு 2.5 1.5. சரிங்களா? இப்போ பாருங்கள், p/q ஈக்குவல் டு r/s ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ 2.5 1.5 ஈக்குவல் டு 2.5 1.5. இது வந்து 10 டேபிளில் இன்ட்டு பண்ணுங்கள். கீழேயும் மேலேயும் இன்ட்டு 10 இன்ட்டு 10. இங்கே 25/15 வரும். ஈக்குவல் டு 25/15 வருமா? இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள். இது 5 5s 25. இது 5 3s. ஓகேவா? இங்கே 5 5s 25, 5 3s 15. அப்போனா உங்களோட ஆன்சர் வந்து 5/3 தான் உங்களோட ஆன்சர். ஆப்ஷன் சி. 5/3 ஈக்குவல் டு 5/3ன்னு வந்துடுது. சரிங்களா? இதுதான் கேன்சல் ஆகும். அடுத்தது இதுதான் கேன்சல் ஆகும். அப்போனா 1 ஈக்குவல் டு 1. அப்போனா 1:1னா பி தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.